நீங்க எப்போது ஒரு டேப்லெட்டோட ரேப்பரை திருப்பி பார்த்து அதுலயே இருக்கிற பெரிய கெமிக்கல் நேம பார்த்து பயந்திருக்கீங்களா? கண்டிப்பா நிறைய பேர் பயந்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எபினெஃப்ரின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. அதோட ஐயுபிஏசி நேம் என்ன தெரியுமா? 4-NAR1 மெத்தலமினோ எத்தில் பென்சீன் 1,2 டயோல். எவ்ளோ பெரிய பேரு! ஏன் இப்படி கஷ்டமா பேர் வைக்கிறாங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? அந்த ப்ரிசைஸ் நேம் இல்லனா லைஃப் சேவிங் மெடிசன்ல கூட பெரிய கன்ஃபியூஷன் ஆகலாம். ஓ, எக்ஸாக்ட்லி. அந்த ப்ரிசிஷனுக்கு காரணம் தான் நாமன்கிளேச்சர். இந்த அழகான ஆராய்ச்சியில நாம் யூனிட் 9 அமைன்ஸ்ல இருந்து நாமன்கிளேச்சர், அதாவது அமைன்ஸ்க்கு எப்படி சரியா பெயர் வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஆமா, இது வெறும் எக்ஸாம் மார்க்ஸ்க்காக மட்டும் இல்ல. இது உலகம் ஃபுல்லா இருக்கிற கெமிஸ்ட் பேசிக்கிற ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் மாதிரி. சரியா சொன்னீங்க. ஜிக்கணும். தப்பா பேசுனா ரிசல்ட்டே மாறிடும். சரி, இத கொஞ்சம் விவரமா பாப்போம். கண்டிப்பா. சிம்பிளா சொல்லணும்னா நாமன்கிளேச்சர்ங்கிறது அமீன்ஸ்க்கு பேர் வைக்கிறதுக்கான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு கிராமர் புக் மாதிரி. கிராமர் புக், ஓகே. இதுல 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதலாவதா நைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்திருக்கிற கார்பன் செயின்லே எது நீளமானதோ அதை கண்டுபிடிக்கணும். அதான் அந்த மாலிகுலோட குடும்ப பேர் மாதிரி. ஓகே, தி லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஆனா நைட்ரஜன் கூட இருக்கணும். புரியுது. அடுத்து ரெண்டாவதா அந்த செயினுக்கு நம்பர் கொடுக்கணும். எங்கிருந்து நம்பர் பண்ணா அந்த நைட்ரஜன் ஆட்டம்க்கு சின்னதான நம்பர், அதாவது லோவஸ்ட் பாசிபிள் நம்பர் கிடைக்குமோ லோயஸ்ட் நம்பர் ரூல். அங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். மூணாவதா அந்த பேரண்ட் ஆல்கைன் நேம்ல இருந்து ஈ எடுத்துட்டு அமைன் சஃபிக்ஸை சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோபேன். ப்ரோபேன் பிகம்ஸ் ப்ரோபானமைன், அப்படிதானே? பர்ஃபெக்ட், அதுதான். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஒரு பெரிய வேர்ஹவுஸ்ல நிறைய பாக்ஸஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாக்ஸ்க்கும் யுனிக்கா ஸ்டாண்டர்டைஸ்டா லேபிள் பண்றது எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு அமைன் மாலிக்யூலுக்கும் யுனிக்கா ஒரு பேர் வைக்கிறது. அந்த ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் தான் ஐயுபிஏசி சிஸ்டம். கரெக்டா? பர்ஃபெக்டா சொன்னீங்க. அதே தான். மாலிகுலர் லெவல்ல ரூல்ஸ் கொஞ்சம் மாறும். நீங்க சொன்ன மாதிரி அலிஃபேட்டிக் அமைன்ஸ்க்கு பேரண்ட் ஆல்கைன்ல இருந்து பேர் வரும். ஓகே. ஆனா அரோமேட்டிக் அமைன்ஸ்க்கு, அதாவது ஒரு பென்சீன் ரிங்ல NH2 குரூப் இருந்தா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேரண்ட் நேம் இருக்கு, அனிலின். ஓ, அனிலின் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நைட்ரஜன் ஆட்டம்லேயே வேற குரூப்ஸ் அட்டாச் ஆகியிருந்தா அந்த குரூப்போட பேருக்கு முன்னாடி N ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் N-மெத்தில் அனிலின். வெயிட், அமைன்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் என்ன? அதுக்கும் இந்த நேமிங்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ரொம்ப நல்ல கேள்வி. கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. ஒரு நைட்ரஜன் ஆட்டம் கூட ஒரே ஒரு கார்பன் குரூப் அட்டாச் ஆயிருந்தா அது பிரைமரி அமைன், அதாவது 1 டிகிரி. ஓகே, 1 கார்பன் பிரைமரி. 2 கார்பன் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருந்தா அது செகண்டரி அமைன் ஆர் 2 டிகிரி. 3 கார்பன் குரூப்ஸ் இருந்தா டெர்ஷரி அமைன் ஆர் 3 டிகிரி. சரி. கரெக்ட். ஓ, இப்படிதான் பிரிக்கிறாங்களா? அப்போ அந்த மாலிகுலோட நேம பார்த்தாலே அது பிரைமரியா செகண்டரியான்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். அதுதான் நாமன்கிளேச்சரோட அழகு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோபானமீன் அப்படின்னு சொன்னா அதுலயே தெரியுது நைட்ரோஜன் கூட வேற எந்த குரூப்பும் இல்ல. சோ அது ஒரு பிரைமரி அமீன். ஆஹா. ஆனா N-மெத்தில் மெத்தனமீன் சொன்னா அந்த N-மெத்தில் சொல்லுது நைட்ரோஜன் மேல ஒரு மெத்தில் குரூப் இருக்குன்னு. அப்போ அது ஒரு செகண்டரி அமீன். ஓ, அந்த N ப்ரிஃபிக்ஸ் இங்கதான் வருதா? ஆமா. அதே மாதிரி N, டைமெத்தில் அனலீன்னு சொன்னா நைட்ரஜன் மேல 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சோ அது டெர்ஷரி. அந்த N ப்ரிஃபிக்ஸ் அந்த அமீனோட கேரக்டரையே டிஃபைன் பண்ணிடுது. சோ எக்ஸாம்ல கேட்டா இப்படி எழுதலாம். Nomenclature of amines follows IUPAC rules. The nitrogen-containing chain is named with the suffix amine, and the position of nitrogen is indicated by a number. Alkyl groups on nitrogen are prefixed with N-, which also helps identify if the amine is secondary or tertiary. இது ரொம்ப கிளியரா இருக்கு. இங்க ஒரு ஆபத்து இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செய்யற ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னா, நைட்ரஜனோட பொசிஷன் நம்பரா மறந்துடுவாங்க, இல்லன்னா பெரிய நம்பர் கொடுத்துருவாங்க. அது காமன் மிஸ்டேக் தான். ரிமெம்பர், ஆல்கஹால்ல OH குரூப்க்கு லோவஸ்ட் நம்பர் கொடுக்கற மாதிரி அமீன்ஸ்ல நைட்ரஜனுக்கு தான் எப்பவுமே லோவஸ்ட் பாசிபிள் நம்பர் கொடுக்கணும். இதுதான் கோல்டன் ரூல். ஓகே, அந்த லோவஸ்ட் நம்பர் ரூல் ஏன்? அதுக்கு பின்னாடி ஏதாவது கெமிக்கல் ரீசன் இருக்கா? இல்லனா எல்லாரும் சரியா கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதுக்காக வெச்ச ஒரு கன்வென்ஷனா? இட்ஸ் பிரைமரிலி a convention for consistency.
உலகம் ஃபுல்லா ஒவ்வொருத்தரும் ஒரு மாலிக்யூலுக்கு ஒரே பேர் கொடுத்தாதான் சயின்டிஃபிக் கம்யூனிகேஷன்ல கன்ஃபியூஷன் வராது. மேக் சென்ஸ். இந்த லோவஸ்ட் நம்பர் ரூல் அந்த கன்சிஸ்டன்சியை கிரியேட் பண்ற ஒரு ஆணிவேர். இல்லனா H2N CH2 CH2 CH3கோ ஒருத்தர் ப்ரோபான் 1 அமீன்னு சொல்வாரு, இன்னொபடி ப்ரோபான் 3 அமீன்னு சொல்ல சான்ஸ் இருக்கு. கரெக்ட். ரெண்டும் ஒரே மாலிக்யூல் தான், ஆனா பேரு வேற வேற. அதை தவிர்க்கிறதா இந்த ரூல். ஓ, இப்போதான் அது புரியுது. நீங்க முன்னாடி சொன்ன அந்த என் ப்ரீஃபிக்ஸ் விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அமைனுக்கு பேர் வைக்கிறது ஒரு மனுஷனுக்கு பேர் வைக்கிற மாதிரின்னு நினைக்கிறேன். எப்படி? லாஸ்ட் நேம் தான் பேரண்ட் செயின். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனலின், அந்த ஃபேமிலி நேம் மாதிரி. சரியா சொல்லிங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நேம் என்ன? ஃபர்ஸ்ட் நேம் அதுதான் நைட்ரஜன் மேல இருக்கிற குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் என் மீத்தைல். எக்ஸாக்ட்லி. சோ அந்த என் ப்ரீஃபிக்ஸ் ஒரு அட்ரஸ் மாதிரி. அந்த குரூப் கார்பன் செயின்ல இல்லாம நேரடியாக நைட்ரஜன்லயே இருக்குன்னு சொல்றதுக்கு. அப்போ அது இல்லன்னா நாம டிஃபால்ட்டா ரிங்ல தேட ஆரம்பிச்சிருவோம். கரெக்ட். சோ என் மீத்தைல் ஆனலின்னா ஆனலின் ஃபேமிலியில இருக்கிற மீத்தைல். இதுவே அந்த மீத்தைல் குரூப் நைட்ரஜன்ல இல்லாம ரிங்ல இருந்தா அத 2 மீத்தைல் ஆனலின்னு சொல்லுவோம். ரெண்டும் வேற வேற ஆளுங்க. இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது வெறும் பேர் மாற்றம் மட்டும் இல்ல. அந்த சின்ன என் ப்ரீஃபிக்ஸ் ஓட பொசிஷன் மாத்திரம் அந்த காம்பவுண்டோட இண்டஸ்ட்ரியல் யூஸும் சேஃப்டி ப்ரொஃபைலும் டோட்டலா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், என் மெத்தில் அனிலேன் ஒரு டை இன்டர்மீடியேட்டா யூஸ் ஆகும். ஆனா 2 மெத்தில் அனிலேன், அதாவது ஓட்டொலுடின் சொல்லுவோம், அது ஒரு பொட்டென்ஷியல் கார்சினோஜன். ஓ மை காட், கேன்சரை உண்டாக்குற கெமிக்கலா? ஆமா, பாத்தீங்களா? ஒரு சின்ன அட்ரஸ் மாத்துனதுக்கு ஒன்னு லைஃப் சேவிங் டைக்கு யூஸ் ஆகுது, இன்னொன்று லைஃப் த்ரெட்னிங்காகவும் மாறலாம். அந்த அளவுக்கு நாமன்கிளேச்சர் முக்கியம். வாவ், இப்போதான் இதோட ரியல் வேர்ல்ட் இம்பாக்ட் புரியுது. இது வெறும் எக்ஸாம்க்கு படிக்கிற ரூல்ஸ் இல்ல, இது சேஃப்டி அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியோட அடிப்படை. அப்சல்யூட்லி. சரி, இன்னொரு அனாலஜி தோணுது. ஒரு கார்பன் செயினா ஒரு நம்பர்ட் ஸ்ட்ரீட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு தெருவுல வீடுகளுக்கு நம்பர் இருக்கிற மாதிரி. ஆமா, நல்ல அனாலஜி. சொல்லுங்க. அந்த ஸ்ட்ரீட்ல நைட்ரஜன் இருக்கிற வீடு ஒரு பர்டிகுலர் ஹவுஸ் நம்பர்ல இருக்கும். அதுதான் அதோடைய பொசிஷன் நம்பர். கரெக்ட். அப்போ அந்த வீட்டுக்குள்ள என்ன கூட வேற ரெசிடென்ஸ் இருந்தா, அதாவது வேற அல்கைல் குரூப்ஸ் அட்டாச் ஆகியிருந்தா, அவங்கள என் மித்தாயில் என் எட்டாயில் லேபிள் பண்ணுவோம். அதாவது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மித்தாயில்னு சொல்ற மாதிரி. சரியா பிடிச்சிட்டீங்க. சோ இந்த அட்ரஸ கரெக்டா சொன்னாதான் அந்த மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சரை நம்ம மைண்ட்ல எந்த ஆம்பிகுவிட்டியும் இல்லாம வரைய முடியும். பெர்ஃபெக்ட். சரி, நீங்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா ஒரு எக்ஸாம்பிள் தரீங்களா? நான் அதை நேம் பண்ண ட்ரை பண்றேன். கண்டிப்பா. லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன். ஒரு ப்ரோபேன் செயின் இருக்கு. ஓகே. அதோட செகண்ட் கார்பன்ல ஒரு அமைனோ குரூப் NH குரூப் இருக்கு. அண்ட் அந்த நைட்ரஜன் மேல ஒரு இথাইல் குரூப்பும் ஒரு மீথাইல் குரூப்பும் அட்டாச் ஆகியிருக்கு. அதோட பேர் என்னவா இருக்கும்? ஓகே, லெட் மீ ட்ரை. லாங்கஸ்ட் செயின் ப்ரோபேன், so 3 கார்பன்ஸ். அமினோ குரூப் செகண்ட் கார்பன்ல இருக்கு. சோ அது ப்ரோபான் 2 அமைன். கரெக்டா? அதுதான் பேரண்ட் நேம். பேரண்ட் நேம் கரெக்ட். அதுக்கப்புறம் அப்புறம் நைட்ரஜன் மேல ஒரு எத்தில் குரூப், ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. சோ N எத்தில் N மெத்தில் ப்ரோபான் 2 அமைன். சோ ஃபுல் நேம் N மெத்தில் N எத்தில் ப்ரோபான் 2 அமைன். சரியா? ஆல்மோஸ்ட் தேர். 95% கரெக்ட். ஒரு சின்ன ரூல் மிஸ் பண்றீங்க. என்ன ரூல்? நைட்ரஜன் மேல ஒன்னுக்கு மேற்பட்ட டிஃபரண்ட் குரூப்ஸ் இருந்தா நாம அதை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் எழுதணும். ஓ, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். சோ E ஃபார் எத்தில் முன்னாடி வரணும், M ஃபார் மெத்தில் அப்புறம் வரணும். அப்ப சரியான பேரு N எத்தில் N மெத்தில் ப்ரோபான் 2 அமைன். இப்போ கரெக்டா? எக்ஸாக்ட்லி. இப்போ 100% கரெக்ட். இந்த சின்ன டீடைல்ஸ் தான் மார்க்ஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் காட்டும். வாவ். நம்ம இன்ட்ரோல ஆத்த எபினெஃப்ரின் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதோட IUPAC நேம் 4-1R 1-மெத்திலமீனோ எথাইல் பென்சீன் 1,2 டயால். இந்த பேரு அந்த மாலிக்யூலோட ஒவ்வொரு பாட்டையும், பென்சீன் ரிங் எங்க இருக்கு, 2 ஹைட்ராக்சில் குரூப்ஸ் எந்த பொசிஷன்ல இருக்கு, ஒரு சைட் செயின், அதுலயே ஒரு மித்திலமீனோ குரூப், இப்படி எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுது. பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒரு சின்ன தப்பு கூட நடக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இது முக்கியம். இங்க ஒரு ட்ரிக்கி பார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். காமன் நேம்ஸ் வர்சஸ் IUPAC நேம்ஸ். மித்தில் அமீன்னு சொன்னா ஒரு மித்தில் குரூப் இருக்கிற ஏதோ ஒரு அமைன்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, ஜெனரலா அப்படிதான் தோணும்.
பட் ஆக்சுவலி IUPAC சிஸ்டம்ல CH3NH2 மட்டும்தான் மெத்தனமீன். இன்னொரு காம்பவுண்ட் C6H5NHCH3 யோட பேரு N-மெத்திலனலீன். ஸோ குரூப் எங்க இருக்கு, பேரண்ட் செயின் எதுங்கிறது ரொம்ப முக்கியம். காமன் நேம் வேற, IUPAC நேம் வேற. The real elegance of the system is in this precision. ஏன் காமன் நேம்ஸ் இன்னும் யூஸ்ல இருக்குன்னா ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ்க்காகவும் CH3NH2 மாதிரி சின்ன மாலிக்யூல்ஸ்க்கு சொல்ல ஈஸியா இருக்கிறதாலும் தான். ஓ ஓகே. ஆனா காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ் வரும்போது காமன் நேம்ஸ் பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். நீங்க லேப் ரிப்போர்ட்ல CH3,2NHM மீதைலமீன் எழுதுனா அது தப்பு. அப்ப அதோடைய சரியான IUPAC பேர் என்ன? அதோட சரியான IUPAC பேரு N-மீதைல் மெத்தனாமீன். ஸோ காமன் நேம் பேசுறதுக்கு ஈஸியா இருந்தாலும் யூனிவர்சலா தப்பில்லாம கம்யூனிகேட் பண்ணணும்னா IUPAC தான் கரெக்ட். சரியா சொன்னீங்க. என் காலேஜ் டேஸ்ல ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்ல NN டைமிதைல் அனலினுக்கு பதிலா 2,6 டைமிதைல் அனலின் எழுதி மார்க்ஸ் போட்டேன். ஓ நோ. ரெண்டுமே டைமிதைல் அனலின் தான். ஆனா ஒண்ணுல குரூப்ஸ் நைட்ரஜன்லயே இருக்கு, இன்னொன்றுல ரிங்ல இருக்கு. அந்த N ஓட இம்பார்ட்டன்ஸ் அன்னிக்கு தான் வலியோட புரிஞ்சது. சரியான பேர் வைக்கிறது கரெக்ட் சயின்ஸ்க்கு அடிப்படை. சரி, அப்போ எக்ஸாம்க்கு போக முன்னாடி என் மைண்ட்ல கரெக்டா ரெஜிஸ்டர் ஆகணும்னா என்ன 3-4 விஷயம் ஆணி அடிச்சத மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும்? ஓகே, லெட்ஸ் லிஸ்ட் த கோல்டன் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட், அலிஃபாட்டிக் அமீன்ஸ்க்கு எப்பவுமே லாங்கஸ்ட் கார்பன் செயினை தேடி அதை பேரண்ட் நேமா வச்சுக்கோங்க. அந்த நேம அமைன்ல முடி. ஃபார் எக்ஸாம்பிள் CH3CHNH2 CH3க்கு பேரு புரோபேன் 2 அமீன். ரைட். அந்த செகண்ட் கார்பன்ல அமைன் குரூப் இருக்கிறதால 2. கிளியர். அடுத்து செகண்ட், நைட்ரஜன் மேல இருக்கிற குரூப்ஸ்க்கு எப்பவுமே N ப்ரீஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும். இது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு கண்டுபிடிக்கவும் உதவும். எக்ஸாம்பிள் C6H5NHCH3 ஓட பேரு N-மெத்திலனலின். இது ஒரு செகண்டரி அமீன். காட் இட். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் நீங்க சொன்னது. தி கோல்டன் ரூல். நைட்ரஜனுக்கு எப்பவும் லோவஸ்ட் பாசிபிள் நம்பர் தான் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் H2NCH2CH2CH3 ஓட பேரு புரோபான் 1 அமீன். புரோபான் 3 அமீன் இல்ல. ஏன்னா லெஃப்ட்ல இருந்து நம்பர் பண்ணா நைட்ரஜனுக்கு 1 வரும், ரைட்ல இருந்து பண்ணா 3 வரும். லோவஸ்ட் நம்பர் 1 தான். கரெக்ட். இந்த ஒரு ரூல்ல தான் நிறைய பேரு தப்பு பண்ணுவாங்க. சிம்பிள் அண்ட் கிளியர். அரோமேட்டிக் அமைன்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷல் ரூல் இருக்கா? ஆமா, ஆரோமேட்டிக் அமைன்ஸ்க்கு பேரண்ட் நேம் எப்பவுமே அனலின். சோ மத்த குரூப்ஸை சப்ஸ்டிடியூவன்ஸா தான் நாம பார்க்கணும். ரைட். ஃபைனலா நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி ஒருவேளை நைட்ரஜன் மேல நிறைய டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருந்தா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பேர் வைக்கணும். எத்தில் முன்னாடி, மித்தில் அப்புறம். எக்ஸாம்பிள் N-எத்தில் N-மெத்திலனலின். ஓகே, லெட்ஸ் குவிக்லி சம்மரைஸ். ஃபர்ஸ்ட், நாமன்கிளேச்சருங்கிறது அமைன்ஸ்க்கு சரியா பேர் வைக்கிறதுக்கான யூனிவர்சல் கிராமர் ரூல்ஸ். இது கெமிஸ்டோட குளோபல் லாங்குவேஜ். செகண்ட், முக்கியமா ஞாபகம் வைக்க வேண்டியது லாங்கஸ்ட் செயினை கண்டுபிடிக்கணும், நைட்ரோஜனுக்கு எப்பவுமே லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணும், அண்ட் நேம அமைன் சஃபிக்ஸ் வச்சு முடிக்கணும். தேர்ட், நம்ம பர்சன்ஸ் நேம் அனாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். N-மெத்திலனலின் ஓட பேரு இது N மேல இருக்கிற குரூப்பையும் பேரண்ட் செயினையும் தெளிவா சொல்லும். கரெக்ட். அந்த சின்ன N ப்ரீஃபிக்ஸ் ஒரு டை இன்டர்மீடியேட்டுக்கும் ஒரு கார்சினோஜனுக்கும் உள்ள வித்தியாசத்தை கூட காட்டலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. Finally, the most critical exam tip. No matter what, nitrogen gets the lowest possible number. And if there are multiple groups on the nitrogen, list them alphabetically. இந்த 2 ரூலை ஃபாலோ பண்ணாலே நீங்க நிறைய மார்க் சேவ் பண்ணலாம். சோ ஒரு பேருங்கிறது வெறும் ஒரு லேபிள் மட்டும் இல்ல, அது அந்த மாலிக்யூலோட கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட். அந்த நேம சரியா படிச்சா அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க மைண்ட்ல பார்க்க முடியும். This raises a final interesting thought. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் ட்ரக் நேமை பார்க்கும்போது அதை வெறும் ஒரு கஷ்டமான வார்த்தையா பார்க்காம அதை டீகோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுல இருக்கிற அமைன், N-மெத்தில், டாயால் மாதிரி பார்ட்ஸை பிரிச்சு அது உள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. You'll be surprised at what you can figure out just from its name.